நம்ம எதுக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம். கடன் பட்டிருக்கணும்னா, கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு முடிச்சாதான் நமக்கு சொர்க்கத்துல இடம். அவ்வளவுதான். அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிக்கல அப்படின்னு செய்யாம நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் என்னதான் நல்லது பண்ணியிருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் உத்திரிக்க ஸ்தலமா தான் இருக்கும். வெந்துட்டு இருக்கிற நெருப்பா தான் இருக்கும். அது என்னன்னா, ஒண்ணு நம்ம வாங்கின கடன் ஒரு பைசாவா இருந்தாலும் இவ்வளோண்டு பைசாவா இருந்தாலும் அதை நம்ம திருப்பி கொடுத்துட்டு தான் நம்ம இறக்கணும். இன்னொன்று, நம்ம வேண்டுதல், நான் கடவுளே நான் இதை வேண்டிக்கிறேன், இதை செய்யறேன் அப்படின்னும் போது அதை செய்யலைன்னா நம்ம உத்திரிக்க ஸ்தலத்துல தான் இருப்போம். இன்னொன்று, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்த வாக்கு, அந்த வாக்கை நம்ம நிறைவேற்றல, வாக்கு தானே சொன்ன நான் செய்யல அப்படின்னா அது கூட நம்ம நரகத்துல தான் தள்ளும். அது கூட அந்த விஷயம் கூட நம்மள சொர்க்கத்துல தள்ளாது. அப்புறம் இன்னொன்னு, ஒருத்தரை ஏமாத்துறது, நான் இதை செய்யறேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை ஏமாத்துறது. யாரையுமே நம்ம எந்த விஷயம், ஒரு சின்ன விஷயத்து கூட நம்ம ஏமாத்தக்கூடாது. நிஜமாவே ஒருத்தர் எப்படி சொல்றதுன்னா, ஏமாற்றம் அப்படின்றது, இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட நம்பி கை நீட்டுறாங்க. நீங்க ஒரு 5 ரூபாய் வச்சிருக்கீங்க, அந்த 5 ரூபாயில எனக்கு 50 பைசாவை எடுத்து கூடி, எனக்கு வேணும், எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு கை நீட்டும் போது நீ அந்த 50 பைசாவை நீ கையில கொடுக்கலன்னா அந்த மனுஷனுக்கு அது ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் கூட உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவாது. அதை கூட அந்த ஏமாற்றத்தை தான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க நம்பிதான் உங்க கையில கை நீட்டுவாங்க. அது பிச்சைக்காரனா கூட இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, அவன் பிச்சைக்காரனா கூட இருக்கலாம். எப்படி சொல்றேன்னா, யாருக்கு யாரு பிச்சைக்காரன் அப்படின்னா, 1 கோடி வச்சிருக்கவனுக்கு 10,000 ரூபாய் வச்சிருக்கிறவன் பிச்சைக்காரன் தான். நான் 10,000 ரூபாய் இருக்கு, என் கையில 10,000 ரூபாய் இருக்கு, ஆனா எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னும் போது ஒரு கோடி வச்சிருக்கிறவன் கிட்ட அவன் கை நீட்டினானா, எனக்கு கொஞ்சம் ஒரு 20,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது, எங்களை 10,000 ரூபாய் இருக்குன்னு அவனுக்கு பிச்சைக்காரன் தான். சரியா? அதே தான் இப்போ 50,000 ரூபாய் வச்சுட்டு இருக்கானா, அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு இருக்கவன் கை நீட்டினானா அவனுக்கு பிச்சைக்காரன் தான். இப்போ அதுதான் சொல்றேன். பிச்சைக்காரன்றது என்னன்னா, ரோட்ல பிச்சை எடுத்து தெரியுறாங்க, சோத்துக்கு வழி இல்லை, அவங்க தான் பிச்சைக்காரங்கன்னு கிடையாது. இதுதான் பிச்சைக்காரத்தனம். நிஜமாவே இப்போ அப்படி கை நீட்டும் போது உங்க கையில இருக்கு அப்படின்னும் போது நீங்க அதை கொடுக்காம, அந்த மனுஷன் உங்க கையில இருக்குன்னு அவன் கை நீட்டுறான், எனக்கு தேவை கூடு அப்படின்னு நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா அது அவனோட ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் கூட உங்களை சொர்க்கத்துல சேர்க்காது. இன்னொன்று, உங்களோட பிரார்த்தனை மீன்ஸ் வேண்டுதல் பெருசா வச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நான் கூட தான், இதுக்கு முன்னாடி நான் வேண்டிக்கிட்டேன், பவுடரே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டேன். அப்போ நான் திரும்ப பவுடர் போடும்போது என்னால் அதை போட முடியல. அப்போ அப்படியே ஆயிடுச்சு. இப்போ நான் பவுடர் போட மாட்டேன்னு வேண்டிட்டு நான் திரும்ப பவுடர் போட்டேன்னா அது கடவுளுக்கு ஏமாற்றம் ஆயிடும். நிஜமாவே. அப்போ நான் மொட்டையிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேண்டிக்கிட்டேன். அப்போ நான் மொட்டை அடிக்கலைன்னா அது ஒரு என்னோட பிரார்த்தனையை ஏமாத்தினாதான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி நான் முடி கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அந்த முடி கட் பண்ணி தான் வச்சிருந்தேன். பாய் கட் மாதிரி கட் பண்ணி வேண்டுதல் தான் கட் பண்ணி தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் முடியை மொட்டை அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஒருத்தவங்க நான் இது அதை விட ஒரு 1000 ரூபாய் கொஞ்சம் அதை விட கம்மியாக கூட நம்ம வேண்டிக்கலாம். நான் ஒரு மெழுகுவத்தி ஏத்துறேன் அப்படின்னு வேண்டிட்டு அந்த மெழுகுவத்தியை ஏத்தலைன்னா கூட அது கூட பாவம். அதுக்கு கூட நீங்க கணக்கு கொடுக்க முடியாது. இறந்து நீங்க போயிட்டீங்கன்னா நீ திரும்ப நீ அந்த மெழுகுவத்தி ஏத்த போறது கிடையாது. அதேதான், ஒரு ஊதுவத்தியை நான் ஏத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டா கூட அந்த ஊதுவத்தி ஏத்தாம இறந்து போயிட்டா கூட அது கூட முடியாது. அது கூட சொர்க்கத்துல ஒன்றும் சேர்க்காது. திரும்ப உன்னால அந்த ஊதுவத்தி ஏத்த முடியாது. இன்னொன்னு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு, அத அப்புறமா சொல்லலாம். இவ்வளவுதான். நீங்க வாங்கின கடனை ஒரு பைசா கூட நீங்க இல்லாம கொடுத்துட்டு தான் இறக்கணும். நிஜமாவே. இன்னொன்னு, ஒருத்தர் ஏமாத்தக்கூடாது. இன்னொன்னு, வேண்டுதல் நிறைவேற்றாம சாவக்கூடாது. ஒரு என்ன வேண்டுதலா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன வேண்டுதலா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் வேண்டுதல் நிறைவேறாம சாவக்கூடாது. நிஜமாவே. நம்ம இறக்கிறதுக்குள்ள நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிடணும். இதெல்லாம் நம்மள சொர்க்கத்துக்கு கொண்டு போவாது. இந்த வேண்டுதலை உங்களால திரும்பி செய்யவும் முடியாது. இவ்வளவுதான்.